ஹாய் கைஸ், பயிற்சி 1.3ல் 9வது கணக்கு. ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி மணியின் சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு விமானத்தோட வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானம் 500 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் போயிட்டுருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொலைவு டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். தொலைவு டின்னு அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த டி எடுத்துக்கிறோம். நேரம் காலம் எல்லாமே ஒன்று தான், அதை டீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம தொலைவு தான் கண்டுபிடிக்கணும். தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். இதுதான் ஃபார்முலா. அதாவது தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வேகம் இன்ட்டு நேரம். ஓகேங்களா? இப்போ வேகம் நமக்கு தெரியும். வேகம் என்ன? 500 இன்ட்டு நேரம் என்ன? அவங்க கொடுத்துருக்கிறது தான் டி. இன்னொன்று தொலைவு என்னென்னு கொடுத்துருக்காங்க, அவங்க டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ், அதுதான் டின்னு கொடுத்துருக்காங்க. டி இப்போ எடுத்தாச்சு. இப்போது டி ஈக்குவல் டு 500 இன்ட்டு டி, 500 டி. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. இது என்ன டீயின் சார்பாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது டீக்கு மதிப்பு கொடுக்கல. இப்போ டீக்கு பதிலாக நான் 1 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, அந்த டி ஈக்குவல் டு 1ங்கிறத கொண்டு வந்து இந்த டீக்கு பதிலாக அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? டி ஈக்குவல் டு 500 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 500. இப்படி கிடைக்குமா? ஸோ அப்போது 1 மணி நேரத்தில் எவ்வளோ தொலைவு போகும்னா 500 கிலோமீட்டர் போகும். இப்போ அதுவே டி ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டி ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 500 இன்ட்டு இந்த டீக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம். 2 போட்டால் ஈக்குவல் டு 1000. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? டி ஈக்குவல் டு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். அப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு ஆன்சர் வருது, 1000 கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு பேர் பொதுவான வடிவம். அதாவது டீயின் சார்பாக வெளிப்படுத்துக. டீக்கு என்ன மதிப்பு கொடுத்தாலும் அப்போதைக்கு அதில் என்ன எவ்வளோ தூரம் போயிருக்கும். இப்போ நான் 1 கொடுக்கும்போது 500 கிடச்சிது, 2 கொடுக்கும்போது 1000 கிடச்சிது இல்லையா? ஸோ டி ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூலாம் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அப்போதைக்கு 3 மணி நேரத்தில் எவ்வளோ போயிருக்கும். இப்போ டி ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தா 3 மணி நேரத்தில் எவ்வளோ போயிருக்கும் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுதான் சார்பாக வெளிப்படுத்துறது. நமக்கு இதில் ஆன்சர் எது வரைக்கும் தேவைன்னா இதோட சரி. இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் புரிதலுக்காக சொன்னது, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, டி ஈக்குவல் டு 500 டி அப்படின்னு ஆன்சர் முடிச்சிடலாம். தட்ஸ் ஆல்.